ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலுக்காக ஒரு சின்ன டூல் ஒன்று வாங்கியிருக்கோம். பெருசாக ஒரு இன்வெஸ்ட் பண்ணாமல் லோவாக நம்மளால் என்ன முடியுமோ, நம்ம இப்போ எந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ அதுக்குண்டான ஒரு டூல் வாங்கியிருக்கோம். அந்த டூலை உங்கள்கிட்ட காட்டணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட நமக்கு ஒரு வருஷம் ஆச்சுங்க. கிரியேட் பண்ணி ப்ராப்பராக கன்சிஸ்டன்சியாக நம்ம வீடியோ கொண்டு போகணும். ஒன்று. ரெண்டாவது பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம ஒரு ஸ்டார்ட் பண்ணி பண்ணுற ஒரு பிஸ்னஸோ இல்லை நம்ம ஒரு வேலைக்கோ போகிறோம்னா அதுலேருந்து ஒரு இன்கம் வராமல் அடுத்த ஸ்டெப்பு நம்ம எடுத்து வைக்கக்கூடாது. எடுத்து வச்சோம்னா மாட்டிக்குவோம். இன்னொன்று என்னென்னா, நம்ம பெருசாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு மறுபடி நம்ம அதுக்காக அலைஞ்சிட்டு இருந்தோம்னா ஒன்றும் பண்ண முடியாது. எப்போவுமே கொஞ்சம் செலவு கம்மி பண்ணிடுவேன் ஒரு புதுசாக ஒரு இதுக்கு போகும்போது. ஏன்னா நம்ம செலவு பண்ணலை அப்படின்னா அது நமக்கு பாசிட்டிவாக வருதோ நெகட்டிவாக வருதோ நாட் ஏ ப்ராப்ளம். ஏன்னா சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா ஓகே, ஹாப்பி. சக்ஸஸ் ஆகலை அப்படின்னா விட்டுட்டு அடுத்ததை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் இல்லையா? என்னோடய வேலையும் பார்க்கணும், கேப்பில் வீடியோவும் போடணும். இதை நான் கன்சிஸ்டன்சியாக பண்ணணும். இதுக்காக நான் எல்லாம் இருக்கிற அமௌண்ட்டெல்லாம் போய் அதில் போய் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் பின்னாடி ஓடிட்டுருக்கணும் அப்படின்றது எனக்கு சிரமம். அதுக்காகத்தான் இப்போ நான் ஆல்ரெடி வச்சுருக்கிற ட்ரைபாட் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 250 ருபீஸும், என்னோடய மைக்கு ஒரு 150 ருபீஸ். அவ்வளோதான் என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட்டு. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறது, க்ரியேட் பண்ணுறது, இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக சர்ச் பண்ணி நான் க்ரியேட் பண்ணி ஒரு வழியாக முடித்து வீடியோலாம் எடுத்து போட்டு முடித்து வந்துட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் குட்டி குட்டி ஷேக்ஸ் வருது. அதுக்கு ஒரு ரீசன் நான் வச்சுருக்க ட்ரைபேட் கொஞ்சம் ஷேக் ஆகுது. என்னதான் ஸ்ட்ரைட்டாக பிடிச்சா கூட கொஞ்சம் ஷேக் ஆகுது. ப்ளஸ் லைட்டிங்ஸ் இல்லை, சும்மா அப்படியே கேமரா வச்சு எடுத்துகிட்டு இருப்போம். பேசிக்காக எனக்கு தெரிஞ்ச டூல் என்னென்னா, ஒரு லைட்டு, ஒரு கேமரா, ப்ளஸ் ஒரு கிம்பிள் வேணும். ஓகேவா? அது இல்லாமல் ஒரு நல்ல மைக் வேணும். சீப் அண்ட் பெஸ்ட்டாக நமக்கு ஏற்ற டூல், அதாவது ஒரு ட்ரைபேடு, ஒரு மைக்கு, ஒரு லைட் வேணும் அப்படின்றதுக்காக இந்த கிட்டை நான் வாங்கியிருக்கேன். இந்த கிட்டு நான் அமேசானில் ஆர்டர் போடும்போது ரிவ்யூ பார்க்கும்போது நல்ல ஒரு ரிவ்யூ இல்லை, கேன்சல் பண்ணிட்டேன். பட் அது என்னமோ கேன்சல் ஆகலாம், வந்துருச்சுங்க. எல்லாமே நன்மைக்கு தான் இல்லையா? நமக்கு இப்போ நான் எதிர்பார்த்த ஒரு 4 விஷயங்கள் இந்த பாக்ஸில் இருக்குது, இந்த கிட்டில் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல ட்ரைபேட் ஒன்று, ஒரு லைட்டிங் ஒன்று, நல்ல ஒரு மைக் ஒன்று வந்திருக்கு. ஒரு 550 ருபீஸ்க்கு மோசம் இல்லை நான் நினைக்கிறேன். வீடியோ பார்த்துட்டு இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்களும் உங்கள் கமெண்ட்டை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. வாங்க பாக்ஸை ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே, நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு ட்ரைபேட் செட் கிடச்சிருச்சு. இதில் என்ன வருது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரே ரிமோட்டு, அடுத்து நம்ம ஃபோன் நிப்பாட்டக்கூடிய அந்த ஜாக் ஒன்று, ப்ளஸ் நம்ம ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த மைக்கு. அடுத்ததாக நாம் காட்டப்போகும் அடுத்த பொருள், அரிய பொருள், நம் லைட் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம், செட் பண்ணி பார்த்துருவோம். இப்போ மைக்குக்கும் நம்ம ஃபோனுக்கும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கேபிள், ஃபோன்லேருந்து மைக்குக்கு உண்டான கேபிள் நல்ல குவாலிட்டியாக தாங்க கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.5 அடி லென்த் இருக்குது, நல்ல கேபிள். அடுத்ததாக நம்ம மெயின் மாஸ்டர் ட்ரைபாட். இது பார்த்தா உங்களுக்கு ட்ரைபாட் மாதிரி தெரில, தெரியாது. இதை என்ன பண்ணோம்னா, இந்த சென்டரில் இருக்கு இல்லையா, இந்த பட்டன் இப்படி அமுக்கிட்டு இதை இப்படி தூக்கணும். நம்ம சைஸ்க்கு தக்கன அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வந்துருச்சா துப்பாக்கி டிஷ்கு. இதில் இப்போ இந்த ஜாக்கை நம்ம மாட்ட போகிறோம். இப்படி மாட்டிட்டு இந்த த்ரெட்டு ஜாக் பண்ணிட்டிங்கன்னா நின்றுச்சே. துப்பாக்கியில் பாயிண்ட் அவுட் பண்ணுற மாதிரி துப்பாக்கியில் ஒரு ஃபோன் ஸ்டாண்ட் ஃபிட் பண்ணியாச்சு. அடுத்ததாக நம்ம ஃபிட் பண்ண போகும் ஐட்டம் லைட். இந்த லைட்டை மாட்ட போகிறோம். இது என்ன பண்ணால், இதை லூஸ் பண்ணிவிட்டு நமக்கு எந்த பொசிஷனில் வேணுமோ அந்த பொசிஷனில் வச்சு இந்த ஜாக் இருக்கு இல்லையா,
இந்த ஜாக்குள்ளே இப்படி லாக் பண்ணிவிட்டு இப்படி டைட் பண்ணிடணும். இப்படி டைட் பண்ணிட்டோம்னா லைட் ரெடி. ஃபோனை இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா கேமரா ரெடி. அடுத்த கட்ட நடவடிக்கையாக மைக் மாட்ட போகிறோம். இந்த ஜாக்கில் இந்த அடாப்டரை நம்ம லாக் பண்ணிட்டோம்னா ரெடி. இப்படி டைட் பண்ணிட்டோம்னா இந்த செட்டிங்ஸ் நமக்கு ரெடி ஆகி மோனே. ஓகேவா? அமேசானில் வீடியோவில் காட்டியிருந்த ஃபுட்டேஜ் தான் நம்ம ஃபிட் பண்ணியிருக்கிறதும் சேம் அதே மாதிரி தான் இருக்குது. குவாலிட்டி வைஸும் மோசம் இல்லைங்க, நல்லா தான் இருக்குது. பிளாஸ்டிக் குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்குது. 550 ருபீஸ்க்கு வந்து இது மோசம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, எனக்கு இந்த வந்து கிம்பல் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. உங்களுக்கு தேவைன்னா வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நல்ல ஒரு கிட்டான்னு கேட்டோம். இதையும் ஓப்பன் பண்ணி பார்க்கணும். எப்படி ஓப்பன் பண்ணுறது? பட்டன் அமைக்கிட்டிங்கன்னா எப்படி வேணால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணி விட்டிங்கன்னா பிளாக் ஆகிரும். ஓகேவா? இப்படி உட்கார வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம இப்போ வீடியோ பேசிகிட்டு இருக்கிறோம், இல்லை ஒரு வீடியோ எடுக்கிறோம், இல்லை ஸ்டாண்ட் பண்ணி வச்சுட்டு எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இப்படி வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கலாம். மைக்கு, லைட்டு, கேமரா ப்ளஸ் நம்ம ட்ரைபேட் ஸ்டாண்டோடு இருக்குங்க. நல்லா இருக்குது. 500 ரூபாய்க்கு ஒருத்துங்க, எந்த மோசமும் கிடையாது. வீடியோவில் வந்து எனக்கு நான் அந்த ரிவ்யூஸ் பார்க்கும்போது வந்து சரியில்லை, பிளாஸ்டிக் குவாலிட்டி சரியில்லை. ஏங்க வெளியே போயிட்டு வந்தீங்கன்னா 500 1000 செலவாயிருதுங்க ஈஸியாக. இந்த ஒரு ட்ரைபேடுக்கு என்னங்க மோசம்? இப்படியே மாட்டிக்கலாம், இந்த பின்னாடி இதுலேயும் மாட்டிக்கலாம். என்னோடய பர்பஸும் என்னோடய யூசேஜும் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்படி தான். துப்பாக்கியை வச்சு வீடியோ எடுத்துகிட்டு எப்படி இருக்குது, இது யூசேஜுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத வந்து கண்டிப்பாக சொல்லுவேன். இதேபோல் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் சாமி. டாடா, பை பாய்.